ஒரு பெரிய ராஜ்யத்தில் இளவரசர் ஆரவ் மற்றும் இளவரசி அருந்ததி வாழ்ந்து வந்தனர். இருவரும் சிறந்த குடும்பங்களில் பிறந்தவர்கள். அவற்றின் அழகு மற்றும் புகழால் பிரபலமாக இருந்தனர். இவர்கள் ஒரே வயதில் உள்ளவர்கள், மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தனர். இளவரசர் ஆரவ் தன்னுடைய ராஜ்யத்தில் மகளிருக்கு முன்னுரிமை கொடுப்பவர், அரசின் பரிவுடன் வாழ்ந்தான். அவன் பல்வேறு காலங்களில் சமூக சேவை செய்யவும் மக்களுக்கு உதவும் பணிகளை மேற்கொண்டும் இருந்தான். மற்றொரு பக்கம் இளவரசி அருந்ததி தன் கலை மற்றும் அறிவில் நிபுணராக இருந்தாள். அவள் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் ஈர்த்தாள். நிலையான நாள்களில் இளவரசர் ஆரவ் மற்றும் இளவரசி அருந்ததி பெரும்பாலும் சந்திக்கின்றனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உலர்வாக, காதலாக, ஏன் என்றால் அவர்கள் ஒரே மனப்பாடத்துடன் இருந்தனர். அவர்களது இடையே ஒரு ஆழ்ந்த அன்பும் புரிதலும் வளர்ந்தது. நண்பர்களாக ஆரம்பித்து அவர்கள் காதல் ஊற்றும் வகையில் புதிய ஒரு தருணம் தொடங்குகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் காதலாகவே இல்லாமல் தங்கள் கடமைகளும் பொறுப்புகளும் நிர்வகிப்பதில் கவனம் கொண்டனர். ஒரு நாள் இரு அரசர்களும் சந்திக்கின்றனர். அப்போது அரசகுமாரி மற்றும் இளவரசரின் கல்யாணம் பற்றி கருத்து பரிமாறுகிறார்கள். ஆனால் இளவரசருக்கு ஒரு பரிதாபமான சூழ்நிலை நேர்கின்றது. அவன் தன் குடும்பத்தின் அடிப்படையை இழக்காமல் இளவரசி அருந்ததியுடன் வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் இளவரசர் ஆரவ் அரச குடும்பத்தின் மரபை மதித்து அதை சமரசமாக தீர்க்க முடியும் என்பதை உணர்ந்தான். இருவரும் தங்கள் காதலை நம்பி சரியான முடிவிற்கு வந்தனர். இளவரசர் ஆரவ் மற்றும் இளவரசி அருந்ததி தங்கள் குடும்பங்கள் மக்களுக்கான பெரும் பணிகளில் கவனம் கொண்டனர். இரு சிந்தனைகளும் உண்மையான காதல், நம்பிக்கை மற்றும் உறுதிப்படையான ஒத்துழைப்பை பெறுகிறது.